அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தி காமன் மேன் ஷோவுக்கான 2வது எபிசோடு வந்து காலையிலேயே போட்டுட்டாங்க. அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான டாஸ்க்கு கொடுத்து ஒரு 50 பேர் அந்த வீட்டுக்குள்ள அமிச்சாங்க. அதுக்கப்புறமா டாஸ்க்ல இருந்து யாருமே எலிமினேட் பண்ணல. எலிமினேட் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் என்னன்னா 2 டாஸ்க்லுமே முனியம்மா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வின் பண்ணல அப்படிங்கிறதுனால. ஏன்னா அவங்கள இந்த ஷோல செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே 2 டாஸ்க்குமே சும்மா நடத்தப்பட்டு எல்லாரையுமே வந்து அந்த ஜூரி முன்னாடி வந்து அனுப்பிச்சாங்க. நேற்று 2 பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த 2 பேர்ல வந்து ஒருத்தவங்க எலிமினேட் செய்யப்பட்டாங்க, ஒருத்தவங்க வந்து செலக்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. இது நேத்துக்கான கதையாச்சா. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பேரை வந்து உள்ள அனுப்பியிருக்கிறாங்க. இந்த 10 பேர்ல வந்து எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க, எத்தனை பேர் ஹோல்டில் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து ரிஜெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். அதாவது இந்த காமன் மேன் ஷோ வந்து நேத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா இன்னைக்கு நல்லாவே இருந்துச்சு. சில கண்டஸ்டன்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. முக்கியமா நம்ம முனியம்மா அப்படிங்கிற ஒரு அக்காவை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க வந்து ரொம்ப இயல்பாவே வந்து நல்லாவே பேசக்கூடிய ஒரு திறன் பெற்ற ஒரு நபராக இருக்கிறாங்க. நல்ல கண்டென்ட் அவங்க கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிறது வந்து உறுதி. ஏன்னா இன்னைக்கு நான் பேசுறத பார்த்தா இன்னைக்கு நல்லாவே இருந்துச்சு ஷோ. நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. ஆனால் அங்க ஒரு மார்க் என்னன்னா, உண்மையான டேலண்ட் வந்து இந்த ஷோல மதிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, ஆஸ் யூஷுவல் மாயா வராங்க, 3 ஜட்ஜஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்குமா ஒவ்வொரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. முதல்ல வந்து இந்திராணி ஏதோ ஒரு பேர், ஏதோ இந்திராணின்னு ஒருத்தவங்க வந்து வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மாதிரி நடந்து வந்தாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாம் காமன் மேன் சொல்லிட்டு தான் வராங்க. ஆனா இந்த ஷோக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதுதான் இந்த ஷோக்கு தேவை. அந்த முதல்ல வந்தவங்க வந்து வந்தாங்க, அவங்க வந்து அவங்கள பத்தி பேசினாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க 3 பேரும். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரியாக்ஷன் காட்டும் போது அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லணும். அந்த ஸ்டோரியில இவங்க என்ன ரியாக்ஷன் காட்டுறாங்களோ அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ப அவங்க அந்த ஸ்டோரியை சொல்லணும். இப்போ வந்து சேடுன்னு காமிச்சாங்கன்னா சோகமா சொல்லணும், சிரிக்கிற எமோஜி காமிச்சாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், ஆங்கிரி எமோஜி காமிச்சாங்கன்னா கோவமா சொல்லணும். இப்படி வந்து ஒரு டாஸ்க்கை கொடுத்துருந்தாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மெயின் பிக் பாஸ்லேயே வந்து இத்தனை டாஸ்க் கொடுத்தது கிடையாது. ஆனா செலெக்ஷனுக்கு பல டாஸ்க் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நடக்குது. அந்த ஒரு நபர் வந்து செலக்ட் செய்யப்படுறாங்க. 2வதா வந்த நபர் யாரு தெரியுமா? முட்டி போட்டு ஒருத்தர் நடந்து வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? சரி, அவன் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான். அவனை வந்து எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா வந்த உடனே வந்து அவன் என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சோசியல் மீடியால பெரிய ஆள் ஆகணுமா, அவ்வளவுதான். அதுக்கான எந்த விதமான குவாலிட்டியும் இல்லாத ஒரு நபர் அவன். அதாவது நோகாம நோம்பு கும்புறது எப்படி, படிச்சுட்டு வேலைக்கு போகலையாம், வேலை செய்யறது அவனுக்கு பிடிக்கலையாம். நேற்றுக்கு ஒரு கேரக்டர் இப்படிதான் பேசிச்சு, அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இதுவும் நினைக்கிறேன். வேலை செய்யறது அவனுக்கு பிடிக்கலையாம். அவனுக்கு வந்து டைரக்ஷன் திறமை இருக்குதான், ஆனா டைரக்ஷன் பத்தி தெரியாதான், பிக் பாஸ் பத்தியும் தெரியாதான். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அவன் வந்து பெரிய ஆள் ஆகணுமா. ஆனா ஜட்ஜஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க. யாரை செலக்ட் பண்ணணும் யாரை செலக்ட் பண்ணக்கூடாதுன்றதுல அவங்க வந்து கொஞ்சம் கராராவே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பீஸு, அதாவது ஏதோ ஒரு லக்கில் பல ஆரி கரெக்டா கேட்டார். இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்கன்னா எத்தனை பேருடைய வாய்ப்பை பறிச்சுட்டு நீங்க இங்க நிக்கிறீங்க தெரியுமா? இங்க நீங்க வந்ததுக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷனுமே இல்லாம வந்திருக்கீங்களே, நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது முட்டி போட்டு நடந்து போனப்போ அவர் வந்து இம்மெச்சூரா இருந்தாராமா, மெச்சூரிட்டியே இல்லாம இருந்தாராமா. இப்போ மெச்சூர் ஆயிட்டாராமா. என்னடா அவனோட மெச்சூரிட்டி அப்படின்னு பார்த்தா, சோசியல் மீடியால பெரிய ஆள் ஆகணும். சோசியல் மீடியால பெரிய ஆகணும்னா என்ன இருக்கு? ஒரே வாய்ப்பு பிக் பாஸ். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம போனோம்னா பெரிய ஆள் ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஷோக்கு வந்திருக்கான். அவங்களெல்லாம் என்னடா சொல்றது? அவனை அப்படியே தூக்கி வெளில போட்டாங்க. கரெக்ட். அந்த நபரை வந்து அவங்க செலக்ட் பண்ணாதது வந்து 100க்கு 100% என்ன வந்து நான் வந்து அக்ரி பண்றேன். அதுக்கப்புறமா 3வதாக தான் முனியம்மா அவர்கள் வந்து வந்தாங்க. அவங்கள வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க கிட்ட ஏதோ சம்திங் இருக்குன்றத சேனல் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுனாலதான் அவங்க வந்து எல்லா ரவுண்டுமே வந்து கடந்து அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. முனியம்மாக்காக்கு வந்து நல்லா பேசுறாங்க, ஸ்பான்டேனியஸா பேசுறாங்க. அது வந்து பல பேருக்கு இருக்காது. டைமிங்ல வந்து பேசுறதுக்கு தெரியாது. அது வந்து அவங்க கிட்ட நிறையவே இருக்கு. மேபி அவங்க வளர்ந்த விதமா இருக்கலாம். அந்த இடத்துல இருந்து வந்ததுனால கூட அவங்களுக்கு வந்து பேசுறது நல்லாவே தமிழ் ஒரு கிராமத்து ஸ்லாங்ல நல்லாவே பேசுறாங்க. நல்லா சிரிச்ச ஒரு முகமா இருக்கிறாங்க அவங்க. இவங்க எதுக்கு பிக் பாஸ்குள்ள நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, ஆக்சுவலா அது லைட்டா ஒரு பூமர்த்தனமா தான் இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் மட்டும்.
ஒரு பொண்ணு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் போய் காட்ட போறேங்க. புரியுது, கிராமத்துல இருக்க ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்து கிராமங்கள்ல இருக்கு. அதெல்லாம் தப்புன்னு பேசுற மக்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக இந்த சென்னை இருக்கு. அதுல ஏகப்பட்ட மூடத்தனம் இருக்கும். அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு தான் கிராமங்கள்ல இருக்காங்க. இப்ப அதையே உடைச்சிட்டு பல கிராமங்கள்ல பல பெண்கள் வெளியில வந்து எப்படி எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பெண் வந்து அங்கிருந்து வந்து ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. ஃபோன் காலில் பேசுற மாதிரி. அவங்களுக்கு வந்து ராஜுவை தெரியல, ராஜு சீசன் பார்க்கல. ஆரியும் ஓவியம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கண்டஸ்டண்டாக இருக்கிறாங்க, ப்ராமிசிங்கான ஒரு கண்டஸ்டண்டாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காமன் மேன்லேருந்து செலக்ட் செய்யப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இவங்களை அனுப்பிச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து ஏகப்பட்ட கண்டென்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்குதா. அடுத்ததாக ஒரு பொண்ணு ஒன்று வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. வந்த உடனே இந்த 3 ஜட்ஜஸ்ல எந்த ஜட்ஜஸ் வந்து இங்கே இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உடனே ராஜு பேர் சொல்லிடுச்சு. என்னவா ரீசன் அப்படின்னு கேட்டால், ராஜு சீசனில் வந்து அதாவது உண்மையை பேசலாம், இப்படி உறக்க பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த பொண்ணு அட்வொகேட் ஆமா. ராஜு வந்து சரியா அந்த சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணலை. இப்போ ஓவியாவும் ஆரியுமாச்சும் ஏதோ அவங்க சீசனில் வந்து சம்திங் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ராஜு எதுவுமே பண்ணலை, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உண்மையை சொல்ல ராஜு அந்த இடத்துல கடுப்பாக ஹோல்டில் வச்சாங்க அவங்கள. இப்படி பல விதமான ரவுண்ட்ஸ் வருது. ஒரு வட இந்தியன் ஒரு பாய் ஒருத்தர் வந்தாப்புல, அவருக்கு வந்து தமிழே பேச வரல. உடனடியாக அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு நிஜமாவே நான் பாராட்டுறேன். ஏன்னா தமிழ் பிக் பாஸ்ல தமிழர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க 3 பேரும் ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து நம்ம நிச்சயமா பாராட்டி ஆகணும். அவனை செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஆனால் செலக்ட் பண்ணல, வெளில அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த இப்போ நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்ல நடக்கிற பிக் பாஸ்க்கு போங்க, இங்க தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆனா பெங்களூர்ல இருந்துலாம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. முதல்ல வந்த கண்டஸ்டன்டே பெங்களூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க போல. இந்த இந்திராணி, ஏதோ ஒரு இந்திராணி, அவங்க செலக்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. இவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்படி 10 பேர், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இவங்க வந்து கண்டஸ்டன்ஸை பிக் பண்ணிட்டாங்க. யார் யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பிக் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஸ்பான்டனிட்டி வேணும், டைமிங்காக பேசுறதுக்கு காமெடி வேணும், அதுக்கப்புறமா எந்துவா இருக்கணும், ரொம்ப எதுவுமே தெரியாமலாம் நிற்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தூக்கி உள்ள போடுறாங்க. ஆனால் ஒருத்தர் வந்தார், டோனி ஜேன்னு ஒருத்தர் வந்தாருங்க, செம்மையா ரேப் பண்ணார், பயங்கரமா பண்ணார். அவரை வந்து ஹோல்டில் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அடுத்து ஒரு ஆக்டர் வந்தாப்புல, அவர் வந்து ஜிம் மாஸ்டர் ஆமா. அவர் வந்து நான் நிறைய வெப் சீரிஸ்ல சீரியல்ஸ்ல இதுல பார்த்துருக்கேன் அவரை. அவர் வந்து பிக் பாஸ்குள்ள வரணும். எல்லாருமே பிக் பாஸ்குள்ள வந்து நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட தான் வராங்க. ஆனா வெளியில் அதுக்கான முயற்சிகள் வந்து சில பேர் பண்ணியிருக்காங்க, சில பேர் பண்ணலை. அப்படிதான் அந்த முட்டி போட்டு நடந்து வந்த அந்த பையன் அவன் இன்னமும் மெச்சூரிட்டி இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவர் அதாவது நோகாம நோம்பு கும்பிடணும்னு நினைச்சாரு, அவர் அனுப்பிச்சு விட்டாங்க. இவர் இந்த ஆக்டர் வந்து அவரையும் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா அவரை வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஹாரிக்கு, உங்களுக்கு இந்த மேடை தேவையே கிடையாது, உங்களுக்கு பல வாய்ப்புகள் வெளியில வரும், அதனால நீங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு விட்டாங்க. அதான் சொல்றேன் இல்லையா. டார்வின் ஒருத்தர் வந்தாப்புல, நல்லா முடி எப்படி வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தாப்புல. அவர் வந்து ஒரு கதை சொன்னாப்புல. சில பேருக்கு எளிமையான டாஸ்க் கொடுக்கப்படுது, சில பேருக்கு கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் கொடுக்கப்படுது. அவர் வந்து நல்லாவே பேசினாரு, ஒரு கதை சொன்னாரு, அவரை வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. இப்படி வந்து இன்னைக்கு 10 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேரை வந்து 3 பேரை கிட்ட ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்த கண்டஸ்டன்ட் வந்து செலக்டட், முனியமாக்கா செலக்டட், டார்வின் செலக்டட், அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் செலக்டட் நினைக்கிறேன். ஒரு 4 பேர் கிட்ட செலக்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 10 பேர் வந்திருக்காங்க. மீதி ஆட்கள்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இதுல என்னன்னா, வர்றவங்கலாம் வந்து யாரை ரொம்ப அட்மையர் பண்றாங்கன்னா ஆரி மற்றும் ஓவியாவை தான் அட்மையர் பண்றாங்களே தவிர்த்து ராஜு மேல யாருக்கும் பெருசா எந்த விதமான ஒப்பீனியனும் இல்லை. ஆனா ராஜு அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாப்புல. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்திருந்தாங்க, அவங்களுக்குமே வந்து ஒரு பில்டப் விட்டாரு ராஜு. உங்களுக்கு வந்து பயங்கரமா சிலம்பம் சுத்த தெரியும்னு நான் கேள்விப்பட்டேனே, ஏங்க கொஞ்சம் சுத்துங்கன்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு சுத்தவே தெரில, சுத்தமா தெரில. அதுக்கப்புறம் ராஜு போய் சுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாப்புல.
ஸோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து இவங்க மேபி அவங்கள செலக்ட் பண்றதுக்காக இவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம். இவங்களா ஒரு இன்புட் கொடுக்குறாங்க சில பேருக்கு, அதை வந்து கவனிக்க முடியுது. இதை நீங்க பண்ணுங்க, அதன் மூலமா உங்களை நாங்கள் செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. அது வந்து நல்லாவே தெரியுது. நேத்திக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு சேருக்காக சண்டை போட்டுச்சு இல்லையா, அந்த பொண்ணு தான் கடைசியா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை வந்து ஹோல்டு பண்ணி அமுச்சு விட்டாங்க. ஏன்னா ஓவரா பேசிட்டு அந்த பொண்ணு, நான் ரொம்ப போல்டு, ரொம்ப தைரியமான பொண்ணு, மாசுன்னு சொல்லிச்சு. நான் வந்து ரொம்ப மாசான ஒரு ஆளு அப்படின்ச்சு. அப்படி நீங்க வாழ்க்கையில பண்ண 2 மாசான சம்பவம் எதுமா அப்படின்னு கேட்டா, ஏதோ வந்து டெய்லர்களில் போய் ட்ரெஸ் கொடுத்தாங்களாமா, அவங்க ட்ரெஸ் வந்து தச்சு கொடுக்கறதுக்கு லேட் பண்ணாங்களாமா, கேட்டதுக்கு வந்து போய் பேசினாங்களாமா, இந்த பொண்ணு போய் அந்த டெய்லர் அம்மாவையும் அந்த அந்த அம்மாவுடைய பையனையுமே அடிச்சாங்களாமா. இது வந்து இந்த அம்மாவுக்கு மாசம் கரெக்டா வந்து ஆரி வந்து அட்வைஸ் பண்ணாரு, இது வந்து மாசு கிடையாது. அப்புறம் ராஜு எடுத்து கொடுத்தாப்புல, எது தெரியுமா மாசு, 22 வயசு தான் அந்த பொண்ணுக்கு ஆகுது போல. 22 வயசுல வீட்டில் சப்போர்ட் இல்லாம நீங்களா உங்க சொந்த முயற்சியில ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சு நடத்துறீங்கல்ல, அதுதான் மாசுன்னு எடுத்து கொடுக்குறாப்புல. நீங்க அதை சொல்லுவீங்கன்னு நினைச்சா அதை சொல்லவே இல்லையா அப்படின்றாங்க. அதான் சில பேருக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் ஹோல்டு பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. இவங்க சில பேரை பிக் பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிக் பண்ணிட்டாங்க. நேற்று மாயா வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க, அது நேற்று வீடியோல நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த காமன் பீப்புள் இருந்து 5 பேர் வீட்டுக்குள்ள போறதாக சொல்றாங்க. அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வீடு பிக் பாஸ் வீடு சீசன் 10 வந்து 2 போர்ஷனா பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு செலிபிரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு வீடு, காமன் பீப்புள் இருக்கிறதுக்கு இன்னொரு வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் சீசன் 7 கான்செப்ட் மாதிரியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். 5 பேரை இந்த ஷோல இருந்து எடுத்தாங்கன்னா அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ரொம்ப லக்கு தான். பல பேருக்கு இதன் மூலமாக வாய்ப்புகள் கிடைக்கும். ஓவரால் இன்னைக்கு எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, நீங்க பார்த்துருங்க. நைட்டு டிவியில போடுவான், 10 மணிக்கு வந்து விஜய் டிவியில் போடுவான். ஹாட் ஸ்டார் இல்லாதவங்க விஜய் டிவியில் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கண்டஸ்டன்ட்ல என்ன வந்து கவர்ந்தது வந்து முனியமாக்கா, அது வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க கிட்ட இருக்குங்க, ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து இருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கண்டஸ்டண்டா சோஃபார் எனக்கு வந்து அவங்க தெரியுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.